பழங்கால கோவில்கள் மலைகள் மற்றும் உயரமான இடங்களில் அமைக்கப்பட்டிருப்பது பக்தி காரணமாக மட்டும் அல்ல, அது அறிவியல், இயற்கை மற்றும் மனித மனதை ஒருங்கிணைத்த ஆழமான திட்டமிடலின் விளைவாகும். உயரமான பகுதிகளில் காற்று சுத்தமாகவும் காற்றழுத்தம் குறைவாகவும் இருப்பதால் சுவாசம் ஆழமாகி மன ஒருமைப்பாடு அதிகரிக்கிறது. ஒளி பிரதிபலிப்பு குறைவதால் மந்திரங்கள் தெளிவாக பரவி தியானத்திற்கு உகந்த சூழல் உருவாகிறது. மலை உச்சிகளில் பூமியின் காந்த அலைகள் மற்றும் இயற்கை ஆற்றல் வலுவாக இருப்பதாக பழங்கால அறிவியல் கருதியது. இதனால் மனம் நிலைத்தும் தெளிவாகவும் செயல்படும் என நம்பப்பட்டது. மழைநீர் இயற்கையாக வடிந்து நிலத்தடி நீர் சேகரிக்க உதவும் அமைப்பு, வெள்ள அபாயம் குறைவான பாதுகாப்பான இடம், நில அதிர்வுகள் குறைவாக தாக்கும் உறுதியான கல் அடித்தளம் ஆகியவை பொறியியல் ரீதியான காரணங்களாகும். உயரமான இடங்களில் சூரிய உதயம் அஸ்தமனம் தடையில்லாமல் காணப்படுவதால் இயற்கை ஒளி மற்றும் வெப்ப சமநிலை கிடைத்தது. கோபுர உச்சி மற்றும் கலச அமைப்புகள் மின்னல் தாக்கத்தை நிலத்திற்குள் செலுத்தும் பாதுகாப்பு முறையாக செயல்பட்டன. நகரம் முழுவதும் காணப்படும் கோவில் சமூகத்தின் மையமாக இருந்து மனதளவில் ஒழுங்கு, கட்டுப்பாடு மற்றும் உயர்ந்த நிலை உணர்வை ஏற்படுத்தியது. இவ்வாறு கோவில்களை உயரமான இடங்களில் அமைத்தது இயற்கை சக்தி, அறிவியல் அறிவு, பாதுகாப்பு மற்றும் ஆன்மீக சிந்தனை அனைத்தையும் ஒன்றிணைத்த பழங்கால தமிழர்களின் மேம்பட்ட அறிவின் உயிருள்ள சாட்சியாக இன்றும் உலகை வியக்க வைக்கிறது.